அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் ஒரு தஜ்வீத் சட்டத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கு பெயர் கல்கலா. கல்கலா என்று சொன்னால் அசைத்து சொல்லுதல். கல்கலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் 5: காஃப், தா, பா, ஜீம், தால். இந்த எழுத்துக்களில் சுக்குன் வந்தால் அதை நாம் சற்று அசைத்து சொல்ல வேண்டும். கல்கலா என்றால் அசைத்து சொல்லுதல். அது நடுவில் வந்தாக்க ஒரு லேசான அசைவு இருக்கும். இறுதியாக வந்தால் சற்று அதிகமாக அதை நாம் வெளிப்படுத்தி சொல்லணும். அதே நேரத்தில் ஷத்து வைத்து வந்தால் இன்னும் நன்றாக அடித்து சொல்ல வேண்டும். அதற்கான உதாரணத்தை இப்பொழுது நாம் சூரா லஹபில் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. இப்போ இதில் ஹபில், இந்த பால் பாருங்கள், நடுவில் சுக்குன்னு இருக்குது. ஹபலும் மிம் மசத். இப்போ இதில் பால சுக்குன்னு இருப்பதுனால ஹப்ளும் மிம் மசத் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பாவை அது தொம்மா இருக்கிற மாதிரி ஹபலும் மிம் மசத் அப்படின்னு வரும். ஹபலும் மிம் மசத். இப்போ கடைசியில் பாருங்கள், கசபால பால ஃபத்ஹா தான் இருக்குது. நம்ம தற்காலிகமாக நிப்பாட்டுறதுனால சுக்குன் வைத்து நிப்பாட்டுவோம். பொதுவாக எல்லா ஆயத்துலேயுமே தற்காலிகமாக சுக்குன் வைக்கும்போது அது நிப்பாட்டுவதற்கான அடையாளமாகும் அது. அப்போ நம்ம நிப்பாட்டுவதற்காக வேண்டி தற்காலிகமாக சுக்குன் வைப்போம். அந்த அடிப்படையில் கசபான்னு இருந்தாலும் கசபு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் சுக்குன் இருப்பதினால அது அதுவும் கல்கலானுடைய ஒரு சட்டம் தான். அதுவும் கடைசியாக வருது. கசபு அப்படி தெளிவாக சொல்லணும். அதிலே ஷத்து வைத்து வந்ததுக்கு உதாரணம் என்ன? இதை இருக்குது பாருங்கள், தப்ப. இது நல்லாவே வெளிப்படுத்தி சொல்லணும். அபீ லஹபின் வ தப். அப்போ இந்த கல்கலாவினுடைய 3 சட்டத்திற்கும் இதிலேயே உதாரணம் இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் பல சட்டங்கள் இருந்தாலும் கூட நம்ம கல்கலா என்ற சட்டத்தை மட்டும் இந்த சூறாவை பார்க்க இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அல்லாஹ் தஆலா கல்யாணத்தை ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.